நீலகிரி மாவட்டம் உதகையில் ஆங்கிலேயர் காலத்தில் ஆரஞ்சு நிற கேரட் சாகுபடி அறிமுகப்படுத்தப்பட்டது. மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் பரவி தற்போது பல ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் ஆரஞ்சு நிற கேரட் சாகுபடி செய்யப்படுகிறது. இந்த நிலையில்தான் கருப்பு நிற கேரட் சாகுபடிக்கான சோதனை முயற்சியில் நீலகிரி மாவட்ட தோட்டக்கலைத்துறை களமிறங்கியிருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தலின்படி நீலகிரி மாவட்டத்தில் இயங்கி வரும் கிராமிய அபிவிருத்தி இயக்கம் சார்பில் பீகாரில் இருந்து கருப்பு நிற கேரட் விதைகள் பெறப்பட்டு குன்னூர் சிம்ஸ் பூங்காவின் நாற்றங்காலில் தற்போது அவை விதைக்கப்பட்டுள்ளன. கர்நாடு பஞ்சாயத்து வட்டக்கொம்பையிலே நாங்கள் இதை முதலாக நட்டபோது சந்திரன் என்ற விவசாயி தான் இதை நட்டார். 3 மாதம் கழித்த பிறகு சந்திரனை அறுவடை செய்த போது அவருக்கே மிக ஆச்சரியமாக இருந்தது. அதனுடைய தடிமனும் அதனுடைய நிறமும் அதனுடைய வளர்ச்சியும் பார்த்து அவர் பிரமித்து போனார். இதன் பிறகு கேவிகே மூலமாகவும் தோட்டக்கலை மூலமாகவும் மாவட்ட ஆட்சியர் மூலமாகவும் இது இப்பொழுது சில்பாக்கிலே இப்பொழுது நடப்பட்டு உள்ளது. இதை மேலும் கேவிகே மூலமாக இது நீலகிரியிலே மிகப்பெரிய அளவிலே இதை விரிவுபடுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். இந்த கருப்பு நிற கேரட் 3 மாதங்களில் அறுவடைக்கு தயாராகும். கருப்பு நிற கேரட்டில் ஆன்தோசலின் என்கிற திரவம் அதிகமாக உள்ளதால் மனிதர்களின் ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தும் என கூறப்படுகிறது. கருப்பு நிற கேரட்டில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, பொட்டாசியம் உள்ளிட்டவை அதிகமாக உள்ளதால் மனிதர்களுக்கு பல நன்மைகளை தரக்கூடியது. இதனை ஆண்டு முழுவதும் பயிரிடலாம். தற்போது சோதனை அடிப்படையில் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சில விவசாயிகளுக்கும் கருப்பு நிற கேரட் விதைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. நீலகிரி மாவட்டத்தில் கேரட் என்பது தொன்று தொட்டு பயிரிடப்பட்டு வருகின்றது. கிட்டத்தட்ட 3000 ஹெக்டேரில் வருடம் ஒன்றுக்கு 1,00,000 டன்னிற்கு மேலாக வருடம் முழுவதும் கேரட் பயிரிடப்பட்டு வருகின்றது. நீலகிரி மாவட்டத்தின் கேரட்டை பொறுத்தவரை இதனுடைய சிறப்பியல்பு என்பது என்னவென்றால், நீலகிரி மாவட்டத்தில் மட்டும்தான் தமிழகத்தில் வருடம் முழுவதும் பயிரிடப்பட முடியும். இதை வெற்றி பெறும் பட்சத்தில் அனைத்து பெருமக்களும் விவசாய பெருமக்களுக்கு விவசாயிகள் இந்த விதைகள் தருவித்து பயிரிடுவதற்காக தரப்படும். இந்த கருப்பு நிற கேரட் விதைகள் கிராமிய அபிவிருத்தி இயக்கம் மூலம் முதன்முறையாக நீலகிரி மாவட்ட விவசாயி சந்திரன் என்பவருக்கு கொடுக்கப்பட்டு அவரது நிலத்தில் பயிரிடப்பட்டு அறுவடை செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்தே குன்னூர் சிம்ஸ் பூங்கா, நஞ்சநாடு தோட்டக்கலைத்துறை ஆகிய இடங்களில் சோதனை அடிப்படையில் இந்த கருப்பு நிற கேரட் பயிரிடப்பட்டுள்ளன. இப்போ நிறைய விவசாயிகள் ஆரஞ்சு கேரட்ஸ் பயிரிட்டு இருக்காங்க. இப்ப மறுபடியும் இந்த பழைய தொழில்நுட்பங்கள் எல்லாத்தையும் விவசாயிகள் இதுக்கு கொண்டு வரணும், பாரம்பரியத்தை மறுபடியும் அவங்க கிரியேட் பண்ணணுங்கிறதுக்காக இந்த கருப்பு கேரட்டை ஒரு சோதனை இதுவா நாங்க இப்ப செய்யலான் இருக்கோம். நாங்க எல்லாருமே விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்துக்கு, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிறதுக்கு தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இயற்கை முறையில் இந்த கருப்பு நிற கேரட் சாகுபடி செய்யும் சோதனை நடைபெற்று வருகிறது. கருப்பு நிற கேரட் இலைகளில் உள்ள எண்ணெய் கேன்சர் போன்ற நோய்களுக்கு மருந்தாக உள்ளது என்பதும் ஆராய்ச்சியின் மூலம் தெரிய வந்துள்ளது. பல்வேறு நாடுகள் இந்த ஆராய்ச்சியில் பங்கேற்று வெற்றி பெற்றுள்ளன. இது நம்ம பாரம்பரிய முறையில இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கிறதுனால இயற்கையாவே எல்லாம் இது ஆர்கானிக், ஃபுல்லி ஆர்கானிக்கா நம்ம விவசாயிகளை ட்ரெயின் பண்றோம். அது கேன்சர் அகெயின்ஸ்டா இருக்கிற அந்த கேன்சர் வரத்துக்கு காரணமா இருக்கிற அந்த ஃப்ரீ ரேடிக்கல்னு சொல்லுவாங்க, அதை அது கேட்ச் பண்ணும் அப்படின்ற ரிசர்ச் எல்லாம் ஈரான்ல எல்லாம் பண்ணிருக்காங்க, பாகிஸ்தான்ல எல்லாம் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம ஊர்லயும் இதை விளைவிக்கும் போது அதிக ரிசர்ச் பண்ணிட்டு அந்த இலைய கூட நம்ம வேஸ்ட் பண்ணாம அதுல இருந்து ஒரு ப்ராடக்ட் பண்ணி அதுல வேல்யூ ஆட் பண்ண முடியும் நம்ம விவசாயத்திற்காக. நீலகிரி மாவட்டத்தில் இயற்கை முறையில் பல காய்கறிகள் பயிரிடப்பட்டு வரும் நிலையில் மனிதர்களுக்கு பல நன்மைகளை தரக்கூடிய இந்த கருப்பு நிற கேரட் சாகுபடியும் நடைபெறுகிறது. இந்த சோதனை வெற்றி பெறும் பட்சத்தில் ஆரஞ்சு நிற கேரட் சாகுபடியுடன் கருப்பு நிற கேரட் சாகுபடியையும் இணைத்து விவசாயிகள் வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வார்கள் என்பதில் சந்தேகமில்லை. சென்னையோட நெக்ஸ்ட் பிகஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷனான சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட் வாங்கணும்னு பிளான் பண்றீங்களா? பூந்தமல்லியில 6,000 per square feet, ஸ்ரீபெரும்புத்தூர்ல 4,000 per square feet மார்க்கெட் பிரைஸ் இருக்கும்போது நம்ம ஜி ஸ்கொயர்ல மட்டும்தான் half the price of ஸ்ரீபெரும்புத்தூர் and 1/3 the price of பூந்தமல்லியிலேயே உங்களுக்கு வில்லா பிளாட்ஸ் கிடைக்கும். Yes, launching G Square Etana Attandalam near Savitha Medical College. Early bird price of villa plots வெறும் 1,790 per square feet, அதுவும் for first 15 bookings only. For bookings call 8939750009.